ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட கருவாட்டு குழம்பு சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதும் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கிற கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லா காய்கறியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இது காய்கறியும் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு இந்த கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு எப்போவுமே இந்த காய்கறி வதங்கும் போதே நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ தான் கருவாட்டு குழம்பு. நல்லா கருவாடு இந்த போட்ட இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு நம்ம இந்த கருவாடு போட்டு இதில் வதக்குறோமோ அப்போ தான் கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் இருக்கவங்கள அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் மிளகாத்தூள் வாசனை வராது. அது டேஸ்டியான கருவாட்டு குழம்பு கிடைக்கும். ஆல்ரெடி இதில் நம்ம நல்லா காய்கறி நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு இதை மூடிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா புளி கரைச்சி எவ்வளோ புளின்னா நான் என் கை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு நல்லா புளிப்பாக காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் திக்காகி வரட்டும். நல்லா புளி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்தால் நல்லா டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் நம்ம போட்ட கருவாடு அப்படி இருக்கா, காய்கறிலாம் கூட அப்படி நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துடும்.